Hi friends, welcome back to my channel. நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி டோனட் ரெசிபியாக தான் நான் வந்திருக்கேன். அதுவும் நம்ம வீட்டில் டெய்லி யூஸ் பண்ணுற பொருட்கள் வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அண்ட் நம்ம இதை சுட சுட சாப்பிட்டா கடையில் வாங்கி சாப்பிட்றது அதே டேஸ்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், நான் கேரண்டி தரேன். ஸோ இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுலேயும் மறக்காமல் ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்காக நான் இங்கே 120 கிராம்ஸ் வார்ம் மில்க் எடுத்திருக்கேன், அதாவது ½ கப். அண்ட் 7 கிராம்ஸ் ட்ரை ஈஸ்ட் எடுத்திருக்கேன். மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த ஒரிஜினல் டோனட்டோடைய டேஸ்ட்டு கிடைக்கும். நான் லாஸ்ட் டைம் பண்ணும்போது மெஷர்மெண்ட்ஸில் கொஞ்சம் வேரி ஆனதுனால எனக்கு இதே டேஸ்ட் எனக்கு வரல. ஸோ நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதில் அந்த ஈஸ்ட்டே ஆட் பண்ணி 1 எக் ஆட் பண்ணுறேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட சுகர் ஆட் பண்ணிக்கிறேன், அந்த ஈஸ்ட்டுக்கு ஒரு ஃபுட் மாதிரி. அப்புறம் நம்ம இதை ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நம்ம இதை ஆக்டிவேட் ஆகிறதுக்கு அங்கே மாற்றி வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் 280 கிராம் மைதா ஆட் பண்ணிக்கிறேன், அதாவது 2 கப்ஸ் அண்ட் 3 டேபிள் ஸ்பூன் மைதா. அப்புறம் இதில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கணும். நான் டோட்டலாக 40 கிராம் சுகர் எடுத்திருக்கேன், அதாவது 3 டேபிள் ஸ்பூன். நம்ம ஆல்ரெடி 2 டேபிள் ஸ்பூன் ஈஸ்டில் ஆட் பண்ணிட்டோம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சுகரை ஆட் பண்ணி நம்ம ½ டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நாம் இதில் ஆயில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ நான் 40 கிராம்ஸ் ஆயில் மெஷர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாம் ஆயில் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணால் சன்ஃப்ளவர் ஆயிலுக்கு கூட எடுத்துக்கலாம், உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் வராது. ஆனால் யூஸ்வலி பட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. உங்ககிட்ட இருக்குன்னா நீங்கள் மெல்டட் பட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ நாம் இந்த ஆயில் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த டைமில் நம்ம ஈஸ்ட்டு நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கும். இப்போ நம்ம இதை மைதாவில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க, ஒரு டோ ஃபார்ம் ஆகுறது வரைக்கும். இப்போ இந்த மாதிரி வர்றது வரைக்கும் நல்லா பிசைஞ்சு நம்ம எடுத்து வச்சுக்கணும். மாதிரி ஒரு கவுண்டர் டாப்பில் கொஞ்சமாக எண்ணெய் தூவி நல்ல ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு ஒரு சாஃப்ட் டோனட்ஸ் நமக்கு கிடைக்கும். அண்ட் இந்த டவ் நல்ல ஸ்டிக்கியாக தான் இருக்கும், அதில் தண்ணி கூடிச்சு அப்படின்னு நினச்சிடாதீங்க. இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி நமக்கு. இப்போ நம்ம கையில் இந்த மாதிரிலாம் ஒட்டி வரும், அதெல்லாம் ஜஸ்ட் நார்மல் தான். இந்த டவ்வை இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒட்டி பிடிக்கும்போது கையிலையும் கொஞ்சம் அந்த சர்ஃபேஸ் ஏரியாலையும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ நமக்கு அந்த டோ ஃபார்ம் ஆகி வந்துடும் கரெக்டாக. இப்போ நல்ல ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட நான் நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நான் இதை கவர் பண்ணி ஒரு 1 ஹவர் கிட்ட வைக்க போகிறேன். இந்த 10 மினிட்ஸை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடவே செய்திடாதீங்க. இதில் தான் நமக்கு டேஸ்டி அண்ட் சாஃப்ட் டோனட்ஸ் கிடைக்கிறதுக்கு எல்லாமே இருக்குது.
இப்போ நாம் இதில் வந்து ஃபுல்லாக எண்ணெயை வந்து கோட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். இப்படி நம்ம செய்யும்போது நம்ம மாவு வந்து ட்ரை ஆகாமல் சாஃப்டாகவே இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு 1 hour கிட்ட கவர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 1 hour ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாவு பாருங்கள் நல்லா பஃபியாகி வந்துடுச்சு. இந்த மாதிரி வர்றது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கணும். நம்ம கரெக்டாக ஈஸ்ட் ஆட் பண்ணியிருந்தோன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக வரும். இப்போ நாம் இந்த மாவு வந்து திருப்பி ஒரு 2 to 3 minutes கிட்ட நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த கவுண்டர் டாப்பில் இந்த மாதிரி கொஞ்சம் மைதா வந்து தூவி நம்ம வந்து நல்லா பரத்தி எடுத்துக்க போகிறோம். ஒரு 1 inch திக்னஸில் வந்து நம்ம இந்த மாவை பரத்தி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் இது வந்து 1 inch திக்னஸில் இருக்குது. இப்போ நான் இதை வந்து கட் பண்ண போகிறேன். நான் ஒரு கப் எடுத்து தான் இதை வச்சு கட் பண்ண போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்க்கிள் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சென்டரில் கட் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு நாசில் எடுத்து தான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இல்லைன்னா ஒரு சின்ன பாட்டில் கேப்ஸ் கூட எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சென்டரில் வந்து நம்ம ஹோல் போடுறது வந்து கரெக்ட் சென்டரில் தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஃப்ரை பண்ணும்போது எல்லா இடமுமே வந்து கரெக்டாக ஈக்குவலாக ஃப்ரை ஆகி நமக்கு கிடைக்கும். இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஒரு வெட்டு கிளாத் வச்சு நம்ம இதை கவர் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 30 minutes கிட்ட நம்ம இதை கவர் பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போ இந்த 30 minutesல நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து டோனட்ஸ்க்கான சாக்லேட் சாஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் இங்கே வந்து 8 tablespoon கிட்ட பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். அப்புறம் 1 tablespoon வந்து கோகோ பவுடர். அப்புறம் நம்ம வந்து மில்க் ஆட் பண்ணிக்கணும். அது நம்ம தேவையான அளவு தான். நமக்கு எவ்வளோ திக்னஸ் வந்து அந்த சாஸுக்கு வேணுமோ அவ்வளோ தான் நம்ம வந்து மில்க் ஆட் பண்ணிக்கணும். ஜாஸ்தியாக ஆட் பண்ணிடாதீங்க. டேபிள் ஸ்பூன் வைஸாக தான் ஆட் பண்ணிக்கணும். நான் இங்கே வந்து ஒரு 4 tablespoon கிட்ட மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக நம்ம இதில் வந்து 2 to 3 drops கிட்ட வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இந்த மாதிரி டபுள் பாயில் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த சுகர் மெல்ட் ஆகி நமக்கு ஒரு ஷைன் கிடைக்கும். இப்போ இதுதான் நம்மளுடைய சாக்லேட் சாஸோட கன்சிஸ்டன்சி. பாருங்கள் எவ்வளோ ஷைனியாக க்ளாஸியாக இருக்குன்னு. இப்போ நம்ம இதை வந்து மாற்றி எடுத்து வச்சிடலாம். நம்ம டோனட் வந்து டிப் பண்ணும்போது இன்னொரு வாட்டி ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ 30 minutes ஆயிடுச்சு. நம்ம ஆயில் ஹீட் பண்ணிடலாம். 30 minutesக்கு அப்புறம் இன்னொரு வாட்டி நல்ல பஃபியாக வந்துடுச்சு. இதுவாக எடுத்து ஆயிலில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இந்த ஆயிலே வந்து சூட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக ஃப்ரை ஆகி கிடைக்கும். இல்லைன்னா தீஞ்சு போயிடும். இது டக்குன்னு தீஞ்சிரும். ஸோ போட்ட உடனே நல்லா கவனமாக பார்த்து எடுத்துக்கோங்க. 2 போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா டோனட்ஸுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நான் இப்போ இதை வந்து சாக்லேட் சாஸில் டிப் பண்ணிக்க போகிறேன். நான் சாக்லேட் சாஸை ஒரு வாட்டி கூட டபுள் பாயில் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 20 to 25 டோனட்ஸ் கிட்ட இந்த 2 கப் மாவில் நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள் நான் எல்லா டோனட்ஸுமே டிப் பண்ணி முடிச்சிட்டேன். என்னோட டேஸ்டியான டோனட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ எல்லோரும் எனக்காக இந்த டோனட்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் சத்தியமாக இவ்வளோ டேஸ்டியாக வரும் நான் நினைக்கவே இல்லை. ஸோ அதுக்காகவே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிடணும். நல்ல வீடியோவை நான் உங்களை சந்திக்க வரேன். Until then it's bye from Roshna Sacred Diary. Take care and bye-bye.